நான் கூட ஒரு அக்யூஸ்ட் தான். அந்த பட்டத்தை கொடுத்தவர் முரளி சார் ராமசாமி. என்ன 50 வருஷத்துக்கு மேல வந்து எந்த கட்சிக்காக பாடுபட்டாரோ அந்த கட்சியாலே அக்யூஸ்ட் ஆக்கப்பட்டார் அழகப்பன். எந்த சங்கத்துக்காக 25 வருஷமா நான் டே நைட்டா ஒர்க் பண்ணமோ அந்த சங்கத்தாலே இப்ப நான் அக்யூஸ்ட் ஆகி நிக்கிறேன். இப்போ வந்து எனக்கு வந்து நம்ம உதயா வந்து எனக்கு இன்விடேஷன் கொடுத்து வரும்போது நான் இன்விடேஷன் நினைக்கல. ஏன்னா டெய்லி வந்து தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து எனக்கு வந்து கோர்ட் நோட்டீஸா வந்துட்டே இருக்கு. நான் வாங்கல நினைச்சு வந்து எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் நேரா எடுத்தாந்து கொடுக்குறாருன்னு நினைச்சுக்கிட்டேன். அந்த வந்து இன்விடேஷனை பார்க்கும்போது பார்த்தோன்னே என்ன உதயா எனக்கு அக்யூஸ்ட் இது கொடுத்துட்டு நீங்களே நேராக வந்துட்டீங்களான்னு, கோர்ட் ஆர்டர் எடுத்துட்டு வந்துட்டீங்களான்னு. சார் இது இன்விடேஷன். உண்மையாவே வந்து அதை பார்க்கும்போது அதனோட உழைப்பு இருக்குங்களா. அதாவது வந்து உதயா நான் சொல்றேன், நேரம் வரும்போது நல்ல நேரம் வரும்போது நம்மளை சுற்றி நல்ல நண்பர்கள் வருவாங்க, கெட்ட நேரம் வரும்போது நம்மளை சுற்றி கெட்ட நண்பர்கள் வருவாங்க. நல்ல நேரம் வரும்போது நல்ல நண்பர்கள் வருவாங்க, கெட்ட நண்பர்கள் விலகுவாங்க. ஆனா உங்களுக்கு வந்து நல்ல நேரம் வந்திருக்கு. இப்ப நிச்சயமா எல்லாருமே வந்து மேடையில இருந்து இது அமையிறது இருக்குங்களா. சாதாரணமா பேசும்போது படத்தை பத்தி பேசுவாங்க. உங்களோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அவங்க குடும்பத்தை பத்தி பேசுறாங்க. அவங்க குடும்ப உறுப்பினர்கள்லாம் வந்திருக்காங்க. இது ஒரு குடும்ப விழா மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழ் இண்டஸ்ட்ரி இருக்க எல்லாருமே வந்து இங்க ஒரு குடும்பமா, அங்க 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாரையும் ஒரு மேடையில் நிக்க வைக்கிறது காரணம் உங்களுடைய நட்பு தான். அந்த நட்பு வந்து எங்க எல்லாரையும் வந்து ஒரு மேடை நிக்க வைக்குது. அந்த நட்பு ஒருவேளை நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் களையத்துக்கு ஒரு காரணமாக இருந்தா கூட அதை நான் வந்து ஒரு பெரிய சந்தோஷமா எடுத்துப்பேன். ஏன்னா அக்யூஸ்டுங்கிறது ஒரு தப்பான வார்த்தை இல்லை. முதல்ல வந்து அக்யூஸ்டுங்கிறது வந்து கன்விக்டட் தான் தப்பான வார்த்தை. அக்யூஸ்டுங்கிறது வந்து குற்றம் சாட்டப்பட்டவங்க. நாங்க குற்றம் ஏன்னா இன்னைக்கு ஆட்சியில் இருந்து எல்லாருமே அக்யூஸ்டா தான் இருந்திருக்காங்க. எல்லாருமே குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க. அதில் வந்து நிரபராதியா விடுதலை பண்ணப்பட்டிருக்காங்க, கன்விக்ட் ஆயிருக்காங்க. பெரும்பாலும் யாரும் கன்விக்ட் ஆனதில்லை. அது மாதிரி வந்து உங்க படம் வந்து பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, ரொம்ப உதயாவோட ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா எல்லா அவமானங்களையும் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து சிரித்த முகத்தோடு இருப்பார். எந்த அவமானமும் அவர் வந்து கஷ்டப்படுத்தவே படுத்தாது. எவ்வளவு வேணாலும் அவமானத்தை கொடு சிரிச்சுட்டே இருப்பார். அவருக்கு வந்து எப்படி வந்து விக்ரமுக்கு வந்து ஒரு சேது படம் அமைச்சதோ அது மாதிரி வந்து உதயாவுக்கு வந்து இந்த படம் வந்து அமையுங்கிறது நான் வந்து ட்ரெய்லரை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. அவ்வளோ பிரம்மாண்டமா ஒரு பெரிய ஆக்ஷன் படத்தை பார்க்குற மாதிரி இருக்கு. பிரபு சீனிவாஸ் சொல்லும்போது 1.5 கோடியில் படம் எடுக்க சொன்னான்னு சொன்னா ஸ்டன் சில்வாவுக்கு 1.5 கோடி கொடுத்துருப்பீங்களா, எப்படி நீங்க வந்து 1.5 கோடியில் இந்த படத்தை எடுக்க முடியும் அப்படின்னு தோணுச்சு. அந்த பஸ் பார்க்கும்போது நான் சரி ஏதோ ஒரு கிராஃபிக்ஸில் பண்ணிப்பீங்கன்னு நினச்சேன் நான். ஏன்னா இந்த பட்ஜெட்டில் உங்களை வச்சு ஹீரோ வச்சு பண்ணும்போது அது பண்ண முடியாதுன்னு நினைப்போம். அப்புறம் யார் அதுதான் மேலே பார்த்தேன் டைட்டில் யாருக்காருன்னா ஸ்டன் சில்வா, அதெல்லாம் ஒத்துக்க மாட்டான்னு வரும்போது அவர் மேடையில் வந்து சொன்னும்போது தெரிஞ்சுது உண்மையாகவே வந்து எல்லா டெக்னீஷியனும் இது வந்து சிறப்பாக அமைஞ்சிருக்காங்க. ஒரு தயாரிப்பில் வந்து எல்லா டெக்னீஷியனும் நீங்கள் வந்து கொண்டு வந்து மேடையில் வந்து ஒரு கொடுத்துட்டீங்கன்னா அதுவே மிக பிரம்மாண்டமான வெற்றி கொடுக்கும். ஏன்னா நான் பிரபு கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், சீனிவாஸ் கூட. ஒரு 3 நாள் தான் நாங்கள் வந்து ஒரு மாலத்தீவு சாங் போனோம். அதில் 3 சாங் எடுத்தோம். அவருக்கு கொரியோகிராஃபர் அவர் மட்டும்தான் வந்தார், அவர் அசிஸ்டன்ட் இல்லை, யாரும் இல்லை. அங்கே போன பிறகு இன்னொரு சாங் ரெடி பண்ணலாம்னா மியூசிக்கே இல்லாமல் சாங் எடுத்தார். அவ்வளோ பிரம்மாண்டமாக. நான் பெரும்பாலும் எந்த ஷாட்டுமே நான் யாரையும் வந்து தனியாக விட்டு எடுக்க அலோவ் பண்ண மாட்டேன். நான் கூட இருந்தால் நான் தான் கேமரா ஆப்ரேட் பண்ணுவேன். ஆனால் பிரபு வந்து ஒரு நாள் ஒர்க் பண்ண பிறகு வந்து நான் தனியாக இண்டிபெண்டாக ஒர்க் பண்ண அலோவ் பண்ண ஒரே டான்ஸ் மாஸ்டர் வந்து பிரபு சீனிவாஸ் தான். ஏன்னா அவருக்கு டைரக்ஷனுக்கு உண்டான அவ்வளோ நாலேஜ் இருக்குது. இந்த படத்தை பார்க்கும்போது வந்து ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்கான்னு தெரியுது. பிரபு, நீங்கள் முதல்ல வந்து நீங்கள் எங்கள் யூனியனில் மெம்பர் ஆகிடணும். நீங்கள் நான் மெம்பராக இருக்கீங்க. அதுபோல் வந்து இன்னைக்கு மேடையில் வந்து முரளி சாருக்கும் வந்து ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு. அவரோட நண்பர்கள் வந்திருக்காங்க. எல்லாரும் முகம் பார்க்காம இருக்கும்போது பல கடுமையான வார்த்தைகளாக விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதான் நான் உள்ளே வந்தவொடனே அழகம் பண்ணி வாங்க சார்னு சொன்னார். அதுதான் வந்து 25 வருஷமா நாங்கள் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணதோட உண்மையான நட்புங்கிறது வந்து அதுதான். அந்த இதயத்தில் இருந்தோட தான் உண்மையான நட்பு. வார்த்தைகளில் வந்து முரளி சார் வந்து என்னைக்கு என்னை விமர்சனம் பண்ணியிருந்தா கூட நான் எனக்கு வருத்தப்பட்டதே இல்லை. ஏன்னா முரளி சாரோட இதயம் என்னன்னு எனக்கு தெரியும். அவர் வாய் சில நேரங்களில் வந்து சில வார்த்தைகளை வந்து அவர் இருக்கிற பொசிஷனுக்கு, அவர் இருக்கிற தலைமை கேரக்டருக்கு அது மாதிரி சொல்லலாம். ஆனால் ஒரு காலத்திலும் நான் வந்து என்னை விட தமிழ் திரைப்பட தயாரிப்பாளருக்கு வேலை செஞ்ச, இல்லை அவரோட நலனை எண்ணி அவர்களுக்காக வேலை செஞ்ச ஒருத்தர் நீங்கள் வேற யாரும் என்னை விட பெரிய ஆளா நீங்கள் பெரியன்னா அதிகமாக ஒர்க் பண்ணவங்கள நீங்கள் வந்து உண்மையாக இருக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ சின்சியராக தமிழ் இண்டஸ்ட்ரியில் ப்ரொடியூசர்ஸ் நல்லா இருந்தால் தான் இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும். ப்ரொடியூசர்கிட்ட தான் அனைத்து அதிகாரங்களும் இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு முறையும் நான் வந்து வலியுறுத்திட்டே இருப்பேன். இன்னைக்கு நான் சொல்லும்போது
இப்போ ஏற்கனவே வந்து ஒரு மறுசீரமைப்பு விதிக்கு வரும்போது ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் வந்தது. அதாவது வந்து படத்தில் நடிக்கிற ஆர்டிஸ்டோ இல்லை படத்தில் நடிக்கிற டெக்னீஷியனோ அந்த படத்தில் நடித்து முடிச்சு ரிலீஸ் ஆகிற வரைக்கும் பொதுவான கருத்துக்களை, அரசியல் கருத்துக்களை, மத சார்பான கருத்துக்களை, மொழி சார்பான கருத்துக்களை வெளியிடக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்மானம் இருந்தது. அப்போ வந்த டெக்னீஷியன்ஸு, டைரக்டராக இருக்கலாம், எதுக்குன்னா எங்கள் சுதந்திரம் பறிபோதே, எங்களோட இது கருத்தை சொல்லக்கூடாது, நாங்கள் என்ன அடிமைகளா? அப்படி இல்லை விஷயம். நீங்கள் ஒரு கருத்தை சொல்லும்போது அது சரியா தவறான்னு பார்க்கறது இல்லை. அவர் நடிகனா ஒரு தொழில்நுட்ப கலைஞராக நீங்கள் கருத்தை சொல்லும்போது அது உங்களை பாதிக்கிறது இல்லை, அது அந்த படத்தை பாதிக்குது. இப்போ ஒரு வகையில் வந்து கமல் சார் ஒரு கருத்தை சொல்லும்போது அது பெங்களூரில் என்ன பண்ணுறாங்க, தக் லைஃபுக்கு நாங்கள் வந்து படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம். உடனே இப்போ நம்ம என்ன சகோதரர் சீமான் என்ன சொல்கிறாருங்க, நான் கேஜிஎஃப் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம். இப்போ சினிமாவுக்குள்ள அரசியல் வராமல் இருந்தால் சினிமா நல்லாயிருக்கும். சினிமா அது தன்னைத்தானே காப்பாற்றுக்கு. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். ஒருவேளை நீங்கள் வந்து அங்கே இருக்கிற கன்னட அமைப்புகள் வந்து கமலஹாசன் சாருக்கு நீங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறதா இருந்தால் மக்கள் நீதி மையம் இங்கே வந்து நாங்கள் ஓட்டு போட மாட்டோம்னு சொல்லுங்க. அதுதான் வந்து சரியா, அவர் அப்போ வந்து சரியா இருப்பார். ஆனால் நீங்கள் தமிழ் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம், அங்கே இருக்கிறவங்க தமிழ் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம்னு சொல்றதும், பதிலுக்கு நீங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணுறதை நினச்சி நான் கன்னட படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்றதும் இன்னும் பிரிவினை தான் அதிகமாக்குமே தவிர வந்து அது ஒற்றுமையை வளர்க்காது. ஒருவேளை இங்கே இருக்குன்னு சொன்னால் தக் லைஃப் வந்து கன்னடாவில் ரிலீஸ் பண்ணுவேன், கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற இது சொன்னால் அது நல்லா இருக்கும். எப்பவுமே அரசியல் வந்து மனிதர்களை பிரிக்கும், சினிமா வந்து மனிதர்கள் ஒன்று சேர்க்கும். இங்கே சினிமாவில் வந்து ஜாதி, மதம், மொழி, இப்போ பாருங்க பல்வேறு, இப்போ கன்னடாவில் வந்து ஹீரோயின் வந்திருக்காங்க, கேரளாவில் வந்து ஹீரோ வந்திருக்காரு, பல்வேறு மொழியிலேருந்து பல்வேறு மதங்கள் வந்திருக்காங்க. தமிழ்நாடு வந்து பெரும்பாலும் எல்லாரையும் வந்து ஒரு அரவணைச்சு போகிற இது. இந்த இடத்துல வந்து அரசியல்வாதிங்க அரசியல் மட்டும் பண்ணிட்டு இருந்தால் போதும். தமிழ் சினிமாவில் ஏற்கனவே நிறைய பாலிடிக்ஸ் இருக்குது, நீங்கள் வேற பொலிட்டிஷியன்ஸ் உள்ளே வந்துட்டீங்கன்னா இந்த சினிமா இன்னும் மோசமான நிலைமைக்கு போய்டும். அதனால் எங்களோட வேண்டுகோள் என்னன்னா, குறிப்பு ஏற்கனவே நாங்கள் வந்து நடிகர்களுக்கோ இல்லை மற்ற தொழில்நுட்ப கலைஞர்களுக்கோ ஒரு வேண்டுகோள் கொடுத்துருக்கோம். தயவு செய்து உங்களோட கருத்துக்களை படம் முடிஞ்ச பிறகு நீங்கள் சும்மா இருக்கும்போது இல்லை அரசியலுக்கு போயிடுங்க மொத்தமாக. எங்கள் சினிமாவில் இருந்துட்டு சொல்லும்போது சினிமாவும் பாதிக்குது. அதை ஒரு ப்ரொடியூசர் பண்ணும்போது ப்ரொடியூசர் ஒரு தப்பு பண்ணல. இப்போ ஒரு இதே படம் ஒரு வேளை கமலஹாசன் சாராக இருந்தால் சமாளிக்கலாம், வேற ஒரு ப்ரொடியூசராக இருந்தாங்கன்னா அந்த படம் அங்கே ரிலீஸ் பண்ணால் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு பார்ட் வந்து ரிலீஸ் பண்ண முடியாமல் போகிற ஒரு சுச்சுவேஷன் வருது. இன்றைக்கி வந்து சமூகம் எப்படி இருக்குன்னா ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலை இருக்குது, எங்கே சண்டை போடலாங்கிற மாதிரியே காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து இது போல விதிகளில் முரளி சாருக்கு தெரியும். உண்மையாகவே வந்து டைரக்டர் பேசும்போது சொன்னார், இப்போ உதயா பேசும்போது சொன்னாங்க, ஒரு பட்ஜெட் போட்டு வந்து ஒரு பிளான் பண்ணி இந்த படத்தை பண்ணியிருக்கணும். தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் கேஆர் சார் இருக்காங்க, பல்வேறு முறைகள் நம்ம முயற்சி பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து டைரக்டர்ஸ் யூனியனில் டைரக்டர் கையெழுத்து வாங்கியிருக்கோம். நீங்கள் போட்ட பட்ஜெட் படி, நீங்கள் போட்ட பிளான் படி படம் முடிக்காமல் எக்ஸஸ் பண்ணிங்கன்னா உங்கள் சம்பளத்திலேருந்து நாங்கள் பிடிச்சிப்போம் அப்படின்னு தயாரிப்பாளர்கிட்ட கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கோம். நாங்கள் இது வந்து இந்த 50 வருஷ சினிமாவில் நடக்காத ஒரு விஷயம். இதுக்காக பல்வேறு முயற்சிகள் எடுத்து தமிழ் சினிமாவும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களும் நல்லா இருக்கணும் நாங்கள் பல்வேறு விதமாக முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் வந்து முரளி சார் இருக்கிறதாலும், முரளி சார் கூட இருக்க அவங்க நண்பர்கள் இருக்கிறதாலும், அழகன் தமிழ்மணியோ, கமலக்கண்ணனோ, செந்தாமரையோ, நம்ம பன்னீரோ எல்லாரும் இருக்கீங்க. நீங்கள் வந்து அதாவது ஒரு பிரச்சனையை வரும்போது, நம்ம வீட்டில் கூட பிரச்சனை இல்லாமல் எந்த வீடும் இருந்ததில்லை. அந்த பிரச்சனையை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் நினைச்சா அது நல்லா இருக்கும். ஆனால் பிரச்சனை வரும்போது ஒரு தயாரிப்பாளர் திருப்பதி பிரசாத் கிட்ட சொன்னோம், சார் வந்து இது மாதிரி வந்து நீங்கள் லெட்டர் கொடுக்கணும் சார். என்ன சார் 6 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் தானே சொன்னீங்க ப்ரொடியூசர் கவுன்சில் லெட்டர் இருந்தால் தான் ஷூட்டிங் வருவோம்னு சொன்னீங்க, இன்னைக்கு ப்ரொடியூசர் கவுன்சில் ஒர்க் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதே மாதிரி தான் சூழல் வந்து அன்னைக்கு எந்த கட்சிக்காக வேலை செஞ்சு அதே கட்சியால் வந்து கைது செய்யப்பட்டார் அழகப்பன். அது மாதிரி எந்த சங்கத்துக்காக வேலை செஞ்சோமோ அதே சங்கம் வந்து எங்களை பயன்படுத்திக்கல, எங்களுக்கு முரண்பாடான நிலையில் இருக்காங்க, அது சரி பண்ணால் இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கேன். பல மேடையில் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு முரளி சார்கிட்ட வேறு மேடையில் வச்சே சொன்னேன். அன்னைக்கு கேஆர் சார் இருக்கும்போது சொன்னேன், சார் இது வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும், இந்த பிரச்சனைகளுக்கு வந்து ஆப்ரேஷன் தேவையா இல்லை வந்து சொல்யூஷன் கொடுக்கறது வந்து மருந்து தேவையா நீங்கள் முடிவு பண்ணீங்க. அந்த வகையில் முரளி சாருக்கு இந்த மேடையில் வந்து ஒரு ரிக்வெஸ்ட். அதனால் நான் என்ன சொல்ல வர விரும்புனா, எந்த வகையான பிரச்சனையாக இருந்தாலும் உங்களோடு பேசி அந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்க்கவே சம்மேளனம் விரும்புகிறது. அது இந்த மேடையில் சம்மேளனத்தின் சார்பாக தயாரிப்பாளர் சங்க தலைவர் நண்பராக இல்லை, தயாரிப்பாளர் சங்க தலைவராக உங்களுக்கு என்னுடைய வேண்டுகோளை வைக்கிறேன். இந்த மேடையை கொடுத்த நம்ம உதயாவுக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள், நன்றி. ஏன்னா அந்த மேடையை நான் பயன்படுத்துறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது, காலதாமதம் ஆயிடுச்சு, இல்லை நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனாலும் இந்த படம் நிச்சயமாக உதயா உங்களுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு சேது போல அக்யூஸ்ட் வந்து 25 வருஷம் நீங்கள் சொல்லக்கூடாது இப்போ, ஏன்னா அவ்வளோ சீனியராக நினைப்பாங்க. இப்போ தான் நியூ ஃபேஸுங்கிற மாதிரி தான் உங்களோட வந்து அப்போ நியூ ஃபேஸுங்கிற மாதிரி தான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு இது முதல் படம் மாதிரி தான் எனக்கு தெரியுது. அவ்வளோ அழகாக எல்லாமே சிறப்பாக செட் ஆகிருக்கு. இதனோட ஒர்க் பண்ண கேமராமேன் வந்தவொடனே லைட் இப்படி வச்சார்,
கண்ணை மூடினாரு. அப்போ அவருக்கு தெரியும் ஆர்டிஸ்ட்டுக்கு போட்டு நீங்கள் லைட்டை கொளுத்தும் போது ஆர்டிஸ்ட் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. கைத்தட்டார் டேனி. அது போல் எல்லாருமே வந்து பேசின நம்முடைய ஆர்ட் டைரக்டருக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய சத்தியமங்கலத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். வரும்போது அந்த காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டு நாங்கள் படாத பாடு போட்டோம். ஆனால் சத்தியமங்கலத்துலேருந்து ஒரு ஆர்ட் டைரக்டர் எங்கள் படத்தை பார்த்து இன்றைக்கி மேடையில் வந்து நிற்கிறார் சொல்லும்போது நிச்சயமாக உண்மையாக வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து. பல புதிய இளைஞர்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. சினிமாங்கிறது வந்து புதிய ரத்தங்கள் வரும்போது தான் இது வந்து ஓடுகிற நதியாக இருக்கும். அதனால் உங்களை போன்ற இளைஞர்கள் வந்துகிட்டே இருக்கணும். பிரபு சீனிவாசோ இல்லை வந்து ஏஎல் உதயாவோ நம்மளுடைய கேமராமேன் எல்லாருமே ஒரு நல்ல யூனிட் அமைஞ்சிருக்காங்க. அது போல் வந்து நம்மளுடைய மியூசிக் டைரக்டர் முன்னாடி ஒரு படம் பார்த்தாருக்கு. அதனோட ரீ ரெக்கார்டிங் பார்த்து சொன்னேன் அவருக்கு வந்து நீங்கள் வந்து தமிழ் சினிமாவோட மிக முக்கியமான இசையமைப்பாளர் ஆக போகிறீங்கன்னு அவருக்கு சொன்னேன். அவர் இன்னைக்கு அடுத்த படமாக நிழற்கொடைக்கு அப்புறமா நான் வந்து இப்போ அக்யூஸ்டில் பார்க்குறேன். அதனுடைய ரீ ரெக்கார்டிங் உண்மையவே இளையராஜா சாருக்கு அப்புறமா ரீ ரெக்கார்டிங் அவ்வளோ பிரம்மாண்டமாக வந்து அவ்வளோ அழகாக கொடுத்தது வந்து நம்மளுடைய மியூசிக் டைரக்டர். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அனைவரும் சிறப்பாக வாழ, இந்த படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு தேனாண்டாள் முரளி ராமநாராயணன் அவர்களை பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். செல்வனி சார் பேசுனதுக்கு அப்புறம் பேச வச்சுட்டாங்க. இருக்கிறதுல நம்ம கொஞ்சம் அவர் அளவுக்கு இல்லைனாலும் சில கருத்துக்களை நானும் சொல்லணும்னு வந்து அக்யூஸ்ட் திரைப்பட குழுவினர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன், என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அக்யூஸ்ட் படத்தை ஆரம்பிக்கும் போது உதயா ப்ரோ வந்து நான் ரெகுலர் டெய்லி பேசிகிட்டு இருக்கோம், டச்சில் இருக்கோம். பன்னீர் சார் ப்ரொடியூசராக, அவரும் எல்லாருமே நாங்கள்லாம் ஒன்றா தான் இருந்துகிட்ருக்கோம். ஸோ இந்த படம் வந்து எப்படி ஆரம்பித்தது, எப்படி வந்து கட்டமைச்சது அப்படிங்கிறது வந்து எனக்கும் தெரியும். அதில் வந்து உதயா ப்ரோ வந்து பெரிய அவர் தான் மெயின். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதை இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை வந்து எங்கேருந்து ஆரம்பித்ததுன்னு எனக்கு தெரியும். இது வந்து இங்கே வெளிநாட்டிலேருந்து ஆரம்பித்து இங்கே வரைக்கும் சென்னை வரைக்கும் வந்திருக்கு. எல்லோரும் வந்து நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அவருக்கு. செல்வமணி சார் சொன்ன மாதிரி நல்ல நேரம் வரும்போது நம்மளை தேடி எங்கே இருந்தாலும் வந்துடும் சப்போர்ட்டு. அது வந்து உதயா ப்ரோக்கு வந்திருக்கு. இதை தக்க வச்சுக்கணுன்னு நானும் விரும்புகிறேன். அவர்கிட்ட நம்ம நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன். இது வந்து ஒரு பேஷன் ட்ரிவன் இண்டஸ்ட்ரி. நம்ம முயற்சி பண்ணிட்டு இருந்தால் அது வந்து கண்டிப்பாக இந்த சினிமா துறை நம்மளை கைவிடாது. நம்ம அது பின்னாடியே அதை நம்பிக்கையோடு இருக்கிறது தான் உதயா ப்ரோட இது சக்ஸஸ், 25 வருஷத்தோட சக்ஸஸ்ஸு. அதே மாதிரி வந்து இதை பண்ணும்போது பன்னீர்செல்வம், தங்கவேல் சார் எல்லாருமே வந்து ஒன்றா சேர்ந்துருக்காங்க. ஒரு தனி டிசிஷன் எடுக்கிறது வந்து ஈஸி. ஒரு படத்தோடைய இது வந்து தனியாக ஒரு டிசிஷன் எடுக்கிறது வந்து நம்மளுடைய இதில் போயிடும். ஆனால் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் எடுக்கும்போது, ஒரு 3 பேர் சேர்ந்து எடுக்கும்போது கருத்து வேறுபாடுகள் வந்துடும். அது வராமல் அதை பக்குவமாக பார்த்துக்கிட்டாரு உதயா ப்ரோ. இவங்க பன்னீர்செல்வமும் சரி, தங்கவேல் சார் சரி, நம்பிக்கை, இந்த யூனிட் மேலே கம்ப்ளீட் நம்பிக்கை வச்சு அவரோட டிசிஷனில் கூட பயணித்து இன்றைக்கி வரைக்கும் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கு. இது வந்து கண்ணமூடி திறக்கிறதுல, ஏன்னா பூஜைக்கு நான் போயிருந்தேன், இப்போ ஆரம்பிக்க பூஜைக்கும் போயிருந்தேன். அதே இப்போ வந்து ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம். இது வெற்றி விழாவிலையும் கலந்துப்பேன்னு கண்டிப்பாக நம்புகிறேன். இதில் இன்னும் வந்து டைரக்டர் சார் சொன்னார் அஜ்மல் சார் பற்றி. நானும் இதில் குறிப்பிடணும், ஏன்னா நானும் இதில் எல்லாமே கேட்டுட்டு கூட இருந்ததுனால இதை வந்து நிறையா ஹீரோஸ்ட்டு அவங்க பார்த்தாங்க. ஆனால் அஜ்மல் சார் கேட்டவுடனே ஒத்துக்கிட்டவுடனே உதயபுரம் வந்து எவ்ரிடே அப்டேட் பண்ணார். இது முடிஞ்சிடுச்சு சார், இது வந்துருச்சு. ஸ்டன் சில்வா சார் ஒத்துக்கிட்டாரு. எல்லாம் யோகி பாபு சார் அப்ரோச் பண்ணது, எல்லா விஷயங்களும் ஒரு ப்ரெஷர் டென்ஷன் இருக்கிறது. அவர் நடிக்கணும், ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணும்போது நடிக்கும் போது அதோட இம்பேக்ட் அதில் வந்துடக்கூடாது. ஏன்னா இது ப்ரொடக்ஷனுங்கிறது வந்து ரொம்ப ப்ரெஷரான வேலை. இந்த காலத்தில், ஒரு காலத்தில் நல்லா ஒரு இனிமையான தொழிலாக இருந்தது வந்து இப்போ ப்ரெஷரான தொழிலாக மாறி போயிட்டுருக்க இதாகிடுச்சு. இதுக்கு நடுவில் வந்து செல்வமணி சார் சொன்ன மாதிரி கருத்து வேறுபாடுகள் இருக்கும்போது அவங்க படம் முடிப்பாங்களா, அது அந்த ப்ரெஷர் அவங்களுக்கு இருக்கிற தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் சம்மேளனத்துக்கும் உள்ள கருத்து வேறுபாடுகள் வந்து இருக்கிற படப்பிடிப்புகளை வந்து நிறுத்திடாமல் பண்ணுறதுக்கு இவ்வளோத்தையும் அவர் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து உண்மையாகவே வந்து வாழ்த்துக்கள் ப்ரோ உங்களுக்கு. அது இருக்குது.
சாங்ஸு ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. இதோட விஷுவல்ஸ் கொஞ்சம் பார்த்தேன், ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக வந்திருக்கு. இன்னைக்கு இதை வந்து ஒரே விஷயந்தான் உதயபரோட ப்ரொடியூசர்ஸ்டே நான் சொல்கிறது, கரெக்டான பிளானிங், ரிலீஸ் பிளானிங் மட்டும்தான் இப்போ வேணும் இந்த படத்துக்கு. இதில் சக்ஸஸ்ஃபுல் அத்தனை அம்சங்களும் உள்ளே இருக்குது. அதை கரெக்டான ரிலீஸு, ஏன்னா ஏகப்பட்ட படங்கள் இருக்கிறத வந்து அதை மட்டும்தான் அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் பிளான் பண்ணிக்கிங்க. நாங்கள் தயாரிப்பாளர் சங்கமும் உங்களுக்கு கூட இருந்து ரிலீஸுக்கு ஒட்டுமொத்தமாக என்ன பண்ணணுமோ எல்லாமே சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா இந்த மார்க்கெட்டிங் இன்றைக்கி வந்து படம் தயாரிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ரிலீஸ் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். அது வந்து இன்னொரு படம் எடுக்கிற மாதிரி தான், ரிலீஸுங்கிறது இன்னொரு படம் எடுக்கிற மாதிரி தான். அதை வந்து பக்குவமாக அவங்க உதயபுரோவுக்கு தெரியாதில்லை, அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸு. நாங்களாம் அடுத்த ஜென்ரேஷன் அழகப்பண்ண வந்து இருந்தது, எங்கள் அப்பா காலத்து ஆண்கள், நாங்களாம் அடுத்த ஜென்ரேஷன் இருக்கிறது. அவரும் வந்து இன்றைக்கி என்ன தேவைங்கிறது அண்ணனுக்கு நல்லாவே தெரியும். அவங்க அட்வைஸில் நிறையா பேர் இங்கே இருக்காங்க, வளர்ந்துருக்காங்க. ஸோ உதயபுரோவுக்கு இதுவும் நல்லா தெரியும். தயாரிப்பாளர்களும் அதை வந்து அவரோட சேர்ந்து தான் பயணிக்கிறாங்க. ஒரு டிசிஷன், கலெக்டிவ் டிசிஷன் எப்போவுமே அவங்க எடுக்கிறாங்க, எங்கேயுமே முரண்பாடு கிடையாது. அந்த விஷயத்தில் வந்து இந்த கூட்டணி பல படங்களை தயாரிக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இது கண்டினியூ ஆகணுன்றது என்னுடைய வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் வந்து செல்வமணி சார் வந்து சொன்னார், அந்த டிஸ்கஷனை வந்து ரொம்ப இங்கே கருத்து வேறுபாடுகள் எல்லாமே இருக்க தான், சங்கங்கள் இருக்கும்போதே கருத்து வேறுபாடுகள் இருக்கும். எங்களுடைய சங்கத்துடைய முன்னாள் தலைவர் கேஆர் சார் இருக்கார், அவருக்கும் இதை பற்றி புரியும். இந்த பிரச்சனை வந்து வந்து தயாரிப்பாளர் சங்கத்தோடைய உரிமை பிரச்சனை. அதை கரெக்ட் பண்ணிட்டா அது எல்லாமே சரியாக இருக்கும். ஏன்னா எங்களோட உரிமையை கொடுத்துக்கிற தலைவர், முன்னாள் தலைவர் இருந்திருக்காங்க, கேஆர் சார் இருந்திருக்காரு. அவர் இருக்கும்போது அவருடைய உரிமையை விட்டு கொடுத்து இருப்பாரா? அந்த சங்கத்தை விட்டு கொடுக்கவே யாருக்குமே இருக்க முடியாது. நான் இந்த நேரத்தில் அந்த சங்கத்தில் தலைவர் பொறுப்பில் இருக்கிறதுனால நான் அதை வந்து செல்வமணி சார்ட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கிறேன். இந்த மேடையில் வந்து அவர் வீடுகள் வச்சதுனால நான் சொல்கிறேன், எங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தோடைய உரிமையை வந்து கொடுங்க. என்னென்ன சங்கத்தோடையோ இப்போ ஆரம்பித்த சங்கம், ஏதோ புதுசு சின்ன சங்கங்கள் எல்லா சங்கத்தோடையும் போய் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது பாரம்பரியமான இவ்வளோ தயாரிப்பாளர்கள், அத்தனை ஜாமான்கள் இருக்க தயாரிப்பாளர்கள், எங்களுக்கு முன்னோடிகள் எல்லாருமே இருக்கிற தயாரிப்பாளர் சங்கத்தை நீங்கள் வந்து உதறி தள்ளக்கூடாது. செல்வமணி சாருக்கு தெரியாது எதுவுமே கிடையாது, என்னோட சீனியர் தான், அவர் இந்த சங்கத்தில் இருந்தவர் தான், அவருக்கு இது புரியும், தெரியும். இதை நீங்கள் சரி செய்யுங்கள். நாங்கள் வந்து என்றைக்குமே தொழிலாளர்களுக்கு அகேன்ஸ்டாக நாங்கள் எந்த முடிவுமே நாங்கள் எடுக்கலை. ஆனால் நீங்கள் வேண்டாம் சொல்லும்போது நாங்கள் எங்களுக்கு ஆல்டர்னேட்டாக நாங்கள் தேடி போக வேண்டிய சூழ்நிலையில் நீங்கள் தான் தள்ளப்பட்டு விட்டுருக்கீங்க. அது எங்களுடைய தவறு கிடையாது. இந்த நேரத்தில் செல்வமணிக்கு அதையும் சொல்லிக்கிறேன். இதை பற்றி இன்னும் டீட்டெயில் டிஸ்கஷன் எல்லாம் இங்கே இந்த மேடை வேண்டாம், இந்த மேடை வாழ்த்துறதுக்கு வந்திருக்கோம். இது சக்ஸஸாக நடக்கட்டும். இந்த வெற்றி வந்து இதுவே ஆரம்பமாக இருக்கணும். செல்வமணி சார் சொல்கிறது இருக்கட்டும், எல்லாமே நல்லதுக்கு நோக்கி போவோம். யாரையும் நம்ம வந்து அடக்கியோ இதுவோ எதுவுமே கிடையாது. நம்ம உரிமையை நம்ம கேட்கறதுக்கு தான் நம்ம வந்து சொல்கிறோம். இந்த படக்குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நாங்களும் கூட இருக்கிறோம் ப்ரோ. வாழ்த்துக்கள் சார்.